யோனா 3:10 அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நம்ம வாசிருப்போம், யோனாவை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. சண்டே கிளாஸ்லேருந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்லி கொடுக்காது. யோனாவை பற்றி என்ன சொல்லுவாங்க, யோனாவுடைய கதையை சொல்லுவாங்க. இப்போ யோனாவில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யோனா 3:10 எழுதப்பட்டிருக்குது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. இந்த நான் வாசிக்கும் பொழுது, யோனா எழுதின நிருபம் திங்கட்கிழமை உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தேன். வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தில் ஆண்டவர் என்னோட கூட பேசினதை நான் உங்ககிட்ட சொல்லலான் இருக்கிறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வசனம். என்ன அப்படின்னா, 3:10 சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. தேவன் எதை பார்க்குறாரு? கிரியைகளை தேவன் என்ன பண்ணுறாரு? பார்க்கிறாரு. கிரியைகளை பார்த்து தேவன் என்ன செஞ்சாரா? தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அப்போ தேவன் ஒரு மனுஷன், யோனாவை பற்றி நம்மளுக்கு தெரியும். யோனா எங்கே ஆண்டவர் சொல்கிறாரு? நினிவே பட்டணத்துக்கு போக சொல்கிறாரு. ஆனால் அவன் எங்கே போகிறான்? தர்ஷீஸுக்கு போகிறான். தேவன் எதுக்காக நினிவே பட்டணத்துக்கு போக சொல்கிறாரு? நினிவே பட்டணமானது அக்கிரமம், விபச்சாரம், விக்கிரகம், வேசித்தனம் இதெல்லாம் நிறைஞ்ச பட்டணம் தான் எது? நினிவே பட்டணம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நினிவே ஜனங்களை என்ன பண்ணக்கூடாது? அழிக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தேவன் யோனாங்கிற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எங்கே அனுப்புகிறார்? நினிவே என்கிற ஒரு பட்டணத்துக்கு அனுப்புகிறார். எதற்காக தேவன் அனுப்புகிறார் அப்படின்னா, அவருடைய ஜனங்கள் அவர் உண்டாக்கின பிள்ளைங்க என்ன பண்ணிடக்கூடாது? அழிஞ்சு போயிடக்கூடாது. அந்த அழிவுக்கு தப்ப வேண்டும்னு சொல்லி யாரை தேவன் அனுப்புகிறார்? தீர்க்கதரிசியாகிய யோனாவை தேவன் அனுப்புகிறார். அனுப்பி என்ன பண்ணுறாரு? அங்கே போயிட்டு என்ன பண்ணி, இந்த தேசத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? அதாவது விபச்சாரம், வேசித்தனம், அக்கிரமம் எல்லாம் நிறைஞ்சிருச்சு. அதனால் அந்த தேசத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த பட்டணத்தை என்ன பண்ண போகிறேன்? நான் அழிக்க போகிறேன்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு? நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு தேவன் எச்சரிப்பை கொடுப்பதற்கு தேவன் யாரை அனுப்புகிறார்? யோனாவை அனுப்புகிறார். ஆனால் யோனா என்ன பண்ணலை அப்படின்னா, தேவனுடைய அதாவது தேவன் சொல்கிற வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணலை அப்படின்னா, கீழ்ப்படியலை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யோனா ஃபஸ்ட்டு 4:2 வாசிக்கலாம். யோனா 4:2. ஆமென். இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எவ்வளோ டெக்னிக்கலாக ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். என்னன்னா, அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? அவனோட மென்டாலிட்டி என்னன்னா, இவர் என்ன பண்ணுவார்? அழிக்க போகிறேன்னு சொல்லுவார். நாம் என்ன சொல்லணும்? அவர் அழிக்க போகிறான்னு போய் சொல்லணும். ஆனால் அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் உட்காந்து தேவ சமூகத்தில் நான் செஞ்சது தப்பு ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு மனம் திரும்பினா என்ன பண்ணிடுவார்? இவர் மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணிடுவார்? அழிக்காமல் போயிடுவார். இதுக்காக நான் எங்கே போனோம்? எனக்கு விருப்பமானதை செய்கிறத விட்டுட்டு நான் எங்கே போனோம்? தர்ஷீஷுக்கு போகாமல் எங்கே போனோம்? நினிவேக்கு நான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவனை பார்த்துக்க. அதான் என்ன சொல்கிறேன்? தர்ஷத்துக்கு ஓடி போவே, நீ இரக்கமும் மன ஊர்க்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த குறுமையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறதுமான தேவன் என்று அறிவேன். இந்த இடத்துல வாசித்தோம் அப்படின்னா, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் யார்? நம்முடைய தேவன். அதனால தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நம்முடைய இருதயத்தில் என்ன தப்பு செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் என்ன பண்ணிடுவார்? தேவன் மன்னிச்சிடுவார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? யோனா தான் சொல்கிறேன். என்ன ஆண்டவர்? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். இதை அறிஞ்சு கொண்டு கிறிஸ்தவ மக்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தைரியம் நமக்குள்ள என்ன பண்ணாலும் என்ன பண்ணிடுவார்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்ன செஞ்சாலும் என்ன பண்ணிடுவார்? தேவன் அவர்கிட்ட போய் உட்காந்து முழங்கால் போட்டு, ஆண்டவரே நான் செஞ்சதெல்லாம் தப்பு ஆண்டவரே மன்னிங்கன்னா என்ன பண்ணிடுவார்? தேவன் மன்னிச்சிடுவாருங்கிற ஒரு மென்டாலிட்டி யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி தான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் போய் சொல்லணும், நீ சொன்னீருன்னு சொல்லிட்டு நான் எங்கே போகணும்? நினிவேக்கு போகணும். ஆனால் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? நான் போய் எச்சரிப்பை கொடுத்தோன்னா அவங்க ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அதாவது தேவனோட சமூகத்தில், உங்கள் சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க? மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிடுவாங்க. நீர் உடனே என்ன பண்ணிடுவார்? அதை மன்னிச்சிடுவார் அப்படின்னா. அப்போ அவனோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, யோனா 4:5 வாசிக்கலாம். யோனா 4:5. அவன் என்ன போராட்டம்
ஆமென். என்னன்னா யோனா 4:5 அவன் எப்படி போராட்டம் பண்ணுறான்னு பாருங்களேன். பின்பு யோனா நகரத்திலேருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் எங்கே போயிட்டான்? நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு எங்கே உட்காந்துட்டான்? ஒரு டென்ட்டை போட்டு என்ன பண்ணிட்டான்? உட்காந்துட்டான். எதுக்கு உட்காந்துருக்கான் அப்படின்னா, நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதே நான் பார்க்க மட்டும். எப்படி பிடிவாதமாக இருக்கான். அவனோட மென்டாலிட்டி என்னென்னா, நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து இந்த பட்டணத்தை நீங்கள் நினிவே பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லி அழிக்காமல் போனால் யாருடைய வார்த்தை பொய்யாயிரும்? என்னோட ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறது? அவனோட மென்டாலிட்டி என்னென்னா, நான் சொல்கிறது என்ன பண்ணும் அந்த இடத்துல நடக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த நகரத்தில் போயிட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு என்ன பண்ணிடுறான்? உட்காந்துட்டு சம்பவிக்க போகிறத தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிலையிலே உட்காந்துருந்தான். அவனோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, நினிவே என்ன பண்ணணும்? அழியணும். அதை நான் என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஏன் அவனோட மென்டாலிட்டி அது? சொன்னது யாரு? அங்கே போய் தீர்க்க தரிசனம் சொன்னது யாரு? அப்போ நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போயிடுச்சு அப்படின்னா யாருக்கு இது? அவனுக்கு அவனோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, நான் சொன்னது அந்த இடத்துல என்ன பண்ணலை, நடக்கலை. ஆனால் அவனோட என்ன நினைக்கல அப்படின்னா, தேவன் என்ன பண்ணுறாரு, எதற்காக அந்த தீர்க்க தரிசனத்தை இந்த எச்சரிப்பை சொன்னாருங்கிறத அவன் என்ன பண்ண முடியல. அவன் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தும் அவனால் என்ன பண்ண முடியல, அவருடைய இருதயத்தில் உள்ளதை என்ன பண்ண முடியல, அவனால் அறிய முடியல. அவனோட மென்டாலிட்டி என்னென்னா, நினிவே அழியணும், நான் என்ன பண்ணணும்? உட்காந்து பார்க்கணும். ஏன்னா நான் சொன்னது நடந்திருக்கா. இதே மாதிரி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன மென்டாலிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னா, நான் சொன்னது என்ன பண்ணணும்? நடக்கணும். நான் சொன்னது என்ன பண்ணணும்? ஒரு ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, வேலை பார்க்குற ஸ்தலத்துலேயும் சரி, நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கக்கூடாது? நான் சொன்னது என்ன பண்ணணும்? நடக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடவே கூடாது. அப்படி இருந்தால் யாருடைய திட்டம் அங்கே நடக்காது. தேவ சித்தம் அந்த இடத்துல என்ன பண்ணாது, நடக்க முடியாது. அப்போது யோனா என்ன நினச்சான் அப்படின்னா, நான் சொன்னது நடக்கும்னு நினச்சான். ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்முடைய தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருந்தபடினால் ஜனங்கள் அழியக்கூடாதுன்னு என்ன பண்ணுறார், தேவன் விரும்புகிறார். அதான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, முன்னாடியே சொல்லிட்டா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, தீங்குக்கு தப்பிடுவாங்க. அதனால தேவன் என்ன சொல்கிறார், தீர்க்கதரிசின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ நிறையா தீர்க்கதரிசிகள் நம்ம பார்க்குறோம். அப்படி தானே நம்முடைய உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தீர்க்கதரிசனம் இப்போ நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தீர்க்கதரிசி அப்படிங்கிறவன் யாருன்னா, தேவனோடு நடக்கிறவன். ஆனால் இவனும் இப்படி தான் தேவனோடு நடந்தான். ஆனால் தேவனுடைய இருதயத்தை என்ன பண்ணலை, அவனால் புரிய முடியாதனால அவன் என்ன சொல்கிறான், குடிசையை போட்டு உட்காந்து நான் அந்த நகரத்துக்கு சம்பவிக்க போகிறத நான் பார்க்க மட்டும் என்ன பண்ண மாட்டேன், எந்திரிச்சு போக மாட்டேன்னு சொல்கிறான். அப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது யோனா 2:1 வாசிக்கலாம். என்னன்னா, இவன் என்ன நினைக்கிறான், தேவன் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஜனத்தை அழிக்கக்கூடாது. அதாவது ஜனத்தை என்ன பண்ணும், யோனாவின் விண்ணப்பம். ஃபஸ்ட்டு யோனா எடுத்து 2:1 வாசிக்கும் பொழுது, அந்த மீனின் வயிற்றில் இருந்த யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்ன சொல்கிறான்னா, 2வது வசனம், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அவனோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன் அவன் நினைக்கிறான், அவன் கீழ்ப்படியாதனால அவன் எங்கே போயிட்டான், கடலை தூக்கி போட்டாங்க, மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டான். போனதுக்கப்புறம் உள்ளே உட்காந்துட்டு என்ன ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என்ன பண்ணுங்க, நெருக்கத்தில் இருக்கிறேன், நான் எங்கே போகிறேன், சாவில் விளிம்புக்கு போயிட்டேன், என்னென்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்க. அப்போ அவனோட மென்டாலிட்டி என்ன இருக்குன்னா, ஏன் ஜெபத்தை மட்டும் தேவன் என்ன பண்ணணும், கேட்கணும். அங்கே நினிவே ஜனங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆண்டவரே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜெபிப்பாங்கல்ல தேவ சமூகத்தில், ஆண்டவர் அழிவை கட்டளையிட போகிறான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி மூலமாக சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனை நோக்கி அவங்களும் என்ன பண்ணுவாங்க, விண்ணப்பம் பண்ணுவாங்க. ஆனால் இவன் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, என்னோட விண்ணப்பம் மட்டும் என்ன பண்ணணும், விண்ணப்பத்தை மட்டும் தேவன் என்ன பண்ணணும், கேட்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளை யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறோம், அவங்க என்ன பண்ணணும், அவங்க கஷ்டப்படணும், அவங்க அழிஞ்சு போயிடணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது. நம்ம ஒரு சில நேரங்களில் எப்படி தான் என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், அவன் எவ்வளோ கஷ்டப்படுத்தினான் தெரியுமா, அவன் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரே அவன் என்ன பண்ணக்கூடாது, நல்லாவே இருக்க கூடாது. அந்த யார் ஜெபம் பண்ணுறான்னா, யோனாவும் இப்படி தான் ஜெபம் பண்ணுறான். அவனுக்கு கஷ்டம்னு வரும்பொழுது மட்டும் என்ன பண்ணுறான், ஆண்டவரே என்ன பண்ணுங்க, என்னை காப்பாற்றுங்க, மரணத்தின் விளிம்பில் நிற்கிறேன் அப்படிங்க. ஆனால் அந்த நினிவே ஜனங்கள் அவங்க விண்ணப்பம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மனம் திரும்புதலுக்கான ஜெபத்தை விண்ணப்பம் பண்ணும் பொழுது அதை கேட்கக்கூடாதுன்னு யார் நினைக்கிறா, யோனா நினைக்கிறா. அதே மாதிரி நம்ம அப்படி ஜெபம் பண்ணுவோமானால்
ஆண்டவரே அவன் நல்லா இருக்கக்கூடாது, என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தினா, அவன் அப்படி போயிடணும் இப்படி போயிருந்து ஜெபம் பண்ணுவோமானா அந்த ஜெபத்துக்கு தேவன் என்ன பண்ண மாட்டார்? தவறான ஜெபத்திற்கு தேவன் என்ன பண்ண மாட்டார்? ஒரு நாளும் தேவன் பதில் தரவே மாட்டார். நம்ம அதுக்காக ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய தீர்க்கதரிசியை போய் பார்த்தாலும் சரி, தேவன் அந்த ஜெபத்தை என்ன பண்ண மாட்டார்? நம்மளுடைய எல்லா ஜெபத்தையுமே தேவன் என்ன பண்ண மாட்டார்? அதை நம்மளால் முதலாவது நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். நம்ம உட்காந்து ஜெபிக்கலாம், நம்ம பக்கத்தில் 1000 நியாயம் இருக்கலாம், ஆனால் எல்லா ஜெபத்துக்கும் தேவன் என்ன பண்ண மாட்டார்? பதில் தரமாட்டார். தேவன் எதை பார்க்குறாரு? அவருக்கு என்ன நடக்கிறதுங்கிறது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அந்த நினிவே ஜனங்கள் அவ்வளோ பாவ உபச்சாரம் அக்கிரமம் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனால் ஒரு செகண்டு அவங்க தேவன் இடத்துல போயிட்டு விண்ணப்பம் பண்ணோன்னு தேவன் என்ன பண்ணுறாரு? மனதுருகி என்ன பண்ணுறாரு? அதாவது மன்னிச்சு என்ன பண்ண, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிற. அப்போ நம்ம யாருமே என்ன பண்ணக்கூடாது? ப்ரெடிகேட் பண்ணக்கூடாது. அவங்க தப்பு பண்ணிட்டான் அதனால் என்ன பண்ணிடுவார் தேவன்? அவனை தண்டிச்சுவார், அவனுக்கு நரகந்தாங்கிறத யார் தீர்மானிக்கக்கூடாது. அவன் உட்காந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு ஆண்டவரே நான் மன்னிங்க அப்படின்னா தேவன் என்ன பண்ணிடுவார்? மன்னிச்சிடுவார். ஆனால் அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உட்காந்து நம்ம ஜோம் பண்ணிகிட்டே நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம கழிச்சிட்டே இருந்தோம். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம எங்கே தான் இருப்போம்? பரலோகத்துக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? போக மாட்டோம். அவன் என்ன பண்ணிடுவான்? அவன் நமக்கு தப்பு பண்ணியிருக்கலாம், நம்ம பக்கம் நியாயம் இருக்கலாம், ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? எல்லா தப்பும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணான்? மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணான்? மனம் திரும்பி. அதான் தேவன் என்ன சொல்றாரு? கிரியையை தேவன் என்ன பண்றார்? கிரியைகளை பார்த்து தேவன் என்ன பண்ணுகிறார்? மனஸ்தாபப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதை பார்க்கிறார்? கிரியையை தான் தேவன் என்ன பண்ணுறார்? பார்க்குறார். நம்ம பைபிள் வாசிக்கிறதையோ நம்ம ஜெபிக்கிறதையோ எதையுமே தேவன் என்ன பண்ணல பார்க்கிறார். ஆனால் அதை காட்டிலும் எதை தேவன் பார்க்கிறார்? கிரியை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி நம்ம நடக்கிறோம், தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி நடக்கிறோம், அந்த கிரிகளை பார்த்து தான் தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார்? நமக்கு வரக்கூடிய தீங்கையும் தேவன் எப்படி மாறுகிறார்? சாபத்தையும் தேவன் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றுகிறார். யோனா 4:11 வாசிக்கலாம். யோனா 4:11. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? நான் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன், இந்த தீர்க்க தரிசனம் பொய்யா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒரு நாள் இரவு அவன் தூங்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறார்? அவன் படுத்திருக்கிற இடத்துல ஒரு ஆமணக்கு செடியை தேவன் என்ன பண்ணுறார்? முளைக்க பண்ணுகிறார். அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த ஆமணக்கு செடி என்ன ஆயிட்டு? கருகி போயிட்டு. அதை பார்த்து தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு முளைக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு. அது கருகி போனோடனே அவனுக்கு என்ன ஆயிட்டு? ரொம்ப கஷ்டமாயிட்டு. அப்போ தேவன் ஆண்டவர்கிட்ட பார்த்து, ஆண்டவர் அப்போ எதற்காக அந்த ஆமணக்கு செடியை உருவாக்கி இது பண்ணார் அப்படின்னா, அவனுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும்? எப்படியாவது அவன் பண்ணுறது தப்புங்கிறத அவனுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக அந்த ஆமணக்கு செடியை பார்த்து தான் அவன் கேட்குறான், ஏன் ஆண்டவரை அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, அந்த ஆமணக்கு செடி என்ன பண்ணுச்சு? ஒரு நாள் முளைச்சு அடுத்த நாள் வாடி போகும்போதே கருகி போகும்போது அவனுடைய இருதயம் கஷ்டப்படுமானால், என்னுடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,24,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். அப்போ தேவனுடைய அவர் என்ன நினைக்கிறாரு? தேவன் என்ன நினைக்கிறாரு? அவருக்கு அவரோட பிள்ளைங்க என்ன பண்ணிடக்கூடாது? அழிஞ்சு போயிடக்கூடாது. ஒரு ஆமணக்கு செடிக்காக நீ என்ன பண்ணுறப்பா? அவ்வளோ வருத்தப்படுற, அவ்வளோ கஷ்டப்படுற. ஆனால் அந்த ஜனங்கள் யார்? எப்படிப்பட்ட ஜனங்கள்? தப்பு பண்ண வந்தான். ஆனால் அவனுடைய ஜனங்கள் எப்படி? ரொம்ப இன்னசென்ட்டாக, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். இந்த வலது கைக்கும் இடதுக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். இவங்களை குறித்து, இந்த ஜனங்களை குறித்து தேவன் எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். ஆனால் இதே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தார்? நம்ம வாசிச்சிருப்போம். என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாரு தெரியுமா? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எதனால் தேவன் அவங்கள பார்த்து இப்படி சொன்னார்? அவங்க என்ன பண்ணலை? கீழ்ப்படியலை. அவங்க வாழ்க்கையில் கீழ்ப்படினா என்னது? கிரியை என்ன பண்ணலை? இல்லை. ஆண் உட்காந்து என்ன பண்ணான்? எல்லாமே என்ன பண்ணான்? கேட்டான். ஆனால் என்ன பண்ணலை? கீழ்ப்படியலை. அவனுடைய வாழ்க்கையில் கிரியைகளை என்ன பண்ணலை? வெளிப்படுத்தலை. அதனால தேவன் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாசிங்க. என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாத்ராகம் 32:9 சொல்லப்பட்டிருக்கு வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். யாத்ராகம் 33:3, அப்புறம் 39:9 வசனம், உபாகமும் 9:6, 4 இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு ஆண்டவர்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கணும்?
நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் மாதிரி வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களா இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, எதனால் தேவன் அவங்களுக்கு அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணாங்க, அவர் சொன்னோன்னே எச்சரிப்பின் சத்தத்திற்கு நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம், தேவன் நம்மளோடு கூட பேசுவாரானால் அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், செவி கொடுத்து அன்னைக்கே போய் என்ன பண்ணணும், நாளைக்கு மாறுவேன், நாளை கழிச்சு மாறுவேன், அதை தேவன் விரும்பலை. என்ன நினைக்கிறார், இன்னைக்கே உடனே என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்டு மனஸ்தாபப்படும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு வர இருக்கிற அழிவை தேவன் என்ன பண்ணுவார், மாற்றுவார். சாபத்தை தேவன் எப்படி மாற்றுவார், ஆசீர்வாதமாக மாற்றுவார். என்னன்னா வசனம் சொல்லுது, அதான் சொல்லுது லூக்கா 15:7 மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம், எத்தனை பாவியின் நிமித்தம், ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் என்ன ஆச்சா, மிகுந்த சந்தோஷம். அப்போ தேவன் எதை விரும்புகிறார், மனம் திரும்புதலை தேவன் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். நம்ம உட்காந்துட்டு நம்ம பைபிள் வாசிக்கிறதையோ ஜோம் பண்ணுறதையோ தேவனை விரும்புகல. எதை விரும்புகிறார், மனுஷன் எதை பார்க்குறான், முகத்தை பார்க்குறான். தேவன் என்ன பார்க்குறார், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அதனால் இன்னொன்று காரியம் என்னென்னா, யோனாவை பற்றி நம்ம வாசிச்சோம். யோனாவை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளே வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, எதனால் அவனுடைய மைண்டு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு ஆமணக்கு ஒரு செடி, அது வந்து உயிரற்றதுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஜஸ்ட் அது என்னது, ஒரு செடி. அந்த செடிக்காக இறங்குறவன் ஏன் அந்த ஜனத்துக்காக இறங்கலை, ஏன் நம்ம யோசிக்கலாம் அப்படி தானே. அந்த செடிக்கு இறங்குறவன் ஏன் ஜனத்துக்காக இறங்கலை அப்படின்னா, அவனுக்குள்ள எரிச்சலின் ஆவி என்ன பண்ணிருந்துச்சு, இருந்தது. யோனா 4:3-4 வாசிக்கலாம். யோனா 4வது அதிகாரம். என்ன சொல்றான், இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோட பார்க்கலாம் சாகிறது நலமாக இருக்கும். 4வது வசனம் வாசித்தோன்னா, அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. 2 இடத்துல சொல்லியிருப்பான். என்ன சொல்லுவான்னா, இவரோட இருக்கிறத பார்க்கலாம் என்ன பண்ணிடும், செத்து போகிறது நல்லது. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஒரு சில நாளில் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறோம், நான் உயிரோடு இருக்கிறதுக்கு செத்து போகிறதா என்னது, நம்முடைய வாயிலேருந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம், அந்த வார்த்தை வராமல் இருந்திருக்காது. எதனால் சொல்கிறான் அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு எரிச்சலின் ஆவி, ஒரு விரக்தி என்ன பண்ணியிருக்கு இருந்ததுனால அவனுக்கு என்ன பிடிக்கலை, வாழ பிடிக்கலை. இன்னொன்று வந்து என்னென்னா, எதனால் அந்த எரிச்சல் வந்துச்சு அப்படின்னா, அதான் தேவன் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, எரிச்சலாக இருப்பது நல்லதோ என்றார். யார் கேட்குறாரு, எரிச்சலாக இருப்பது நல்லதோன்னு கூட உட்காந்துருக்கவன் கேட்கல, தேவனே என்ன பண்ணுறாரு பார்த்து, நீ எரிச்சலாக இருக்கிறது உனக்கு நல்லதோன்னு கேட்குறாரு. அப்போ யோனா 4:4 வாசிங்க. அதுக்கு அவன் இன்னொரு வசனம் அதில் வாசிக்கும் பொழுது அவன் என்ன சொல்லுவான்னா, நான் மரண பரியந்தமும் நான் எரிச்சலாக இருப்பேன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். நீ எது வரைக்கும் எரிச்சலாக இருப்பேன்னு கேட்கும்பொழுது அவன் சொல்லுவான். 4:9 வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆவனுக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லதுதான் என்றான். யாரை பார்த்து சொல்கிறான், கத்தரை பார்த்தா என்ன பண்ணுறான், ஆண்டவர் அவ்வளோ பொலைட்டாக என்ன பண்ணுறாரு, ஏன்ப்பா நீ எரிச்சலாக இருக்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் அப்படி தான் என்ன பண்ணுவேன், இப்போ மட்டும் இருக்க மாட்டேன், சாகிற வரைக்கும் இப்படி தான் இருப்பேன், எரிச்சலாக இருப்பேன். ஏன் வந்து அவனுக்குள்ள அந்த எரிச்சலின் ஆவி வந்துச்சு அப்படின்னா, யோனா 1:3 வாசிக்கலாம். ஆமாம். என்னன்னா, யோனா 1:3 எழுதப்படுறதுக்கு, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி எங்கே போகிறான், எங்கேருந்து விலகுறான், கர்த்தருடைய சமூகத்தினின்று என்ன பண்ணுறான், எவ்வளோ தைரியமாக சொல்கிறான்ல, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி எங்கே போகிறான், தர்ஷீஷுக்கு போகிறான். ஆனால் தேவன் எங்கே போக சொன்னார், நினிவே. தேவ சமூகத்தை விட்டு என்ன பண்ணுறான், அதாவது தேவ சமூகங்கிறது தேவன் பேசுகிற வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணலை, தன்னுடைய செவியை சாய்க்கலை. என்ன பண்ண, தேவ சமூகத்தை. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஏன் எரிச்சல் வருகிறது அப்படின்னா, தேவ சமூகத்தை விட்டு விலகி இருப்போமானால் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன வந்துடும், என்ன ஆவி வந்துடும், எரிச்சலுடைய ஆவி. ஆண்டவரே வந்து கேட்டாலும் நம்ம என்ன தான் சொல்லுவோம், ஆமாம் ஏன் அப்படி தான் இருப்பேன், என்ன பண்ணுவேன், இப்படி தான்
இருப்பேன். ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள உண்மையான அந்த யோனா அதிகாரம் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ணலை அப்படின்னா மனம் திரும்பவே இல்லை. அந்த வசனம் எப்படி முடிஞ்சிருக்கு? யோனா 3 லாஸ்ட் வாசிக்கும் பொழுது யார் பேசி முடிச்சிருக்கிறா? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத அப்படின்னு யார் தான் சொல்லியிருக்கிறா? ஆண்டவர் பேசினதா, கத்தர் பேசினதான் என்னது சொல்லப்பட்டிருக்குன்னு ஒழிய, இந்த வசனம் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா, யோனா அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் என்றைக்குமே அவன் வாசிக்கும் பொழுது அவன் செஞ்ச கிரியைக்கு, அதாவது அவன் செஞ்ச தப்புக்கு அவன் மனஸ்தாபப்பட்ட, ஆண்டவரே ஆமாம் நான் சொன்னது என்னதுதான், நான் சொன்ன காரியம் நடக்கணும்னு நினச்சது என்னதுதான் தப்பு தான் ஆண்டவரே, அவன் அப்படின்னு அவன் மனம் திரும்பினதா சொல்லப்படவே இல்லை. அவனுடைய கிரியை எப்படி ஆயிட்டு? அவனுடைய கிரியில் என்ன இல்லை? மனம் திரும்புதல் இல்லை. நம்முடைய வாழ்க்கை, அதாவது யோனா 4:1 வாசிக்கும் போது, யோனா 4:1 வாசிக்கலாம். என்ன போட்டிருக்குன்னா, யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. எப்படி இருக்கான்? ரொம்ப விசனமாக என்ன பண்ணியிருக்கிறான்? இருந்திருக்கிறான். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை மாதிரி இது தேவனோட இன்னும் காரியம் நம்ம யோனாவை பற்றி நம்ம வாசித்தோம். இன்னும் நம்ம வாசிப்போமானால் இதே இன்சிடெண்ட்டு தான் பழைய ஏற்பாட்டில் யாருக்கு நடந்தது அப்படின்னா நம்ம வாசிச்சிருப்போம். நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அழகாக எனக்கு ரிலேட் பண்ணி காமிச்சாரு. என்னென்னா யாத்ராகமம் 32:14 வாசிக்கலாம். யாத்ராகமம் 32:14. 32:14. என்னன்னா இது நமக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். மோசே எங்கே போயிட்டான்? மலையில் போய் எங்கே போயிட்டான்? தேவனிடத்துல போயிட்டு கற்பனையை வாங்க அவன் மலைக்கு ஏறி போயிட்டான். அவன் இறங்கி வரும்பொழுது இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? யாத்ராகமம் 32வது அதிகாரம் நம்ம வாசித்தோன்னா தெரியும். அவன் மோசே கீழே இறங்கி வர்றதுக்குள்ளே அவன் என்ன பண்ணிட்டான்? ஆரோன் ஒருத்தன் இருக்கிறான்ல, அந்த ஆரோன் என்ன பண்ணிட்டான்? கண்ணுக்குட்டியை, அதாவது எங்களுக்கு என்ன யார் தேவை? ஒரு தெய்வம் தேவைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? அவங்களுடைய ஜனங்களுக்கு அணிஞ்சிருந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் கலட்டி அதெல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணிட்டான்? ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? அவன் ஒரு பக்கம் அவனுடைய வழிபாடாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? நடத்த ஆரம்பிச்சிட்டான். நடத்தும் பொழுது யார் இறங்கி வாரா? மோசே இறங்கி கற்பனையெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு? கற்பலகையோடு என்ன பண்ணுறாரு? மோசே கீழே இறங்கி வாராரு. கீழே இறங்கி வரும்போது என்ன நடந்துட்டுருக்கு? ஆரோன்னு எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? கீழே ஒரு கூத்து நடத்திட்டு இருக்கிறான். அதை பார்த்ததும் மோசேக்கு எப்படி இருந்திருக்கும்? அவன் ஜனங்களுக்காக என்ன பண்ணுறான்? அவர் சமூகத்தில் போய் நின்றுட்டு கீழே எல்லாம் இறங்கி வாங்கிட்டு வாரான். வாங்கிட்டு வரும்பொழுது கீழே ஜனங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை, அதாவது விக்கிரகத்தை தேவன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? உண்டாக்கி வணங்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்பொழுது அவன் என்ன சொல்கிறான்? என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 32:10 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். என்ன சொல்கிறாரு? மோசேயை பார்த்து தேவன் என்ன சொல்கிறாரு? நீ என்ன பண்ணுப்பா, என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. யாரை பார்த்து சொல்கிறாரு? நம்ம பார்த்தோம், யோனாவை பார்த்து சொன்னோம். யோனாவை பார்த்து தேவன் என்ன சொன்னார்? நீ இப்போ என்ன பண்ணு, அந்த ஜனங்களை அழிச்சிடக்கூடாதுன்னு எச்சரிப்பை கொடுனா. ஆனால் அவனோட மைண்ட் எப்படி இருந்துச்சு? நான் சொன்னதை என்ன பண்ணணும்? அந்த இடத்துல நடக்கணும், அந்த ஜனங்கள் அழியணும்னு. ஆனால் மோசே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மோசேக்கிட்டே அதே மாதிரி தேவன் என்ன சொல்கிறாரு? நான் என்ன பண்ண போகிறேன்? அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா 11 பார்க்கலாம். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை 32 யாத்ராகமம் 32:11 மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளிலே அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்கள் நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினீர் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதும் இந்த சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். என்ன பண்ணுறான்? கெஞ்சுறான். யார்கிட்ட? சும்மா ஜோமனெல்லாம் எப்படி பண்ணுறானா? கெஞ்சி பிரார்த்தித்தான். என்ன பண்ணுறான்? ஆண்டவருக்கே என்ன பண்ணுறான்? நடந்த விஷயத்தெல்லாம் ரீகால் பண்ணுறான். இதுலேருந்து ஆண்டவரை நீ எகிப்துலேருந்து ஜனங்களை என்ன பண்ணீங்க? கொண்டு வந்தீங்க. அவன் என்ன சொல்லுவான்?
அவன் நம்மளை என்ன சொல்ல மாட்டான், இதுக்காக அந்த அடிமைத்தனத்துலேருந்து உங்களை ஆராதிக்கிறதுக்காக தான் நீங்கள் எங்கே விடுதலையாக்கி கொண்டு வந்தீங்க, ஆனால் நீங்கள் அழிச்சிங்கன்னா அப்படின்னு யார்கிட்ட பரிந்து பேசுகிறான்? தேவன்கிட்ட பரிந்து. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 32:10, ஆகையால் என் கோபம் இவர்கள் மூலவும் நான் இவர்களை அழித்து போடும், நீ என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். அவன் உன்னை லாஸ்ட் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், உன்னை பெரிய நீ என்ன பண்ணியிருப்பா, என்னை விட்டுரு, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை டச்சே நான் பண்ண மாட்டேன், உன்னை எப்படி ஆக்கிடுவேன், பெரிய ஜாதியாக்குவேன். ஆனால் அவன் என்ன செய்யலை அந்த வார்த்தைக்கு? அவன் நினச்சிருந்தா என்ன பண்ணிடலாம், ஆமாம் அவன் தானே தப்பு பண்ணான், அந்த ஜனங்கள் தானே தப்பு பண்ணாங்க, என்ன பண்ணணும், அழிச்சிருங்கய்யா, இன்னிதான் நீ பெரிய ஜாதியாக்க போறிட. அவனுடைய ஜபம் எப்படிப்பட்ட ஜபமாக இருந்தது? பரிந்து பேசுகிற ஜபமாக இருந்தது. இன்னொன்று எதை பார்த்தான் அப்படின்னா, தன்னுடைய ஜனங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அழிஞ்சு போகக்கூடாது. அதனால தான் அவனுடைய கிரிகளை பார்த்து தேவன் என்ன பண்ணார், மோசேயை அவனை நடத்தினார், அவனை சூஸ் பண்ணார். அவனுடைய வாழ்க்கையை பார்த்து தான் தேவன் என்ன பண்ணார், அத்தனை பேர் யாரை தேவன் சூஸ் பண்ணார், மோசேவே தேவன் சூஸ் பண்ணி அந்த ஜனங்களை என்ன பண்ண ஆரம்பித்தார், நடத்த ஆரம்பித்தார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் மோசே ஜனங்களுக்காக தேவன் இடத்துல என்ன பண்ணான், கெஞ்சினான். நம்மளும் நமக்கு விரோதமாய் அநேகர் பேசியிருக்கலாம், செய்திருக்கலாம். நம்ம அவர்களுக்காக என்ன பண்ணணும், தேவனிடத்துல என்ன பண்ணணும், ஆண்டவரே அவர்கள் மேலே நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, அழிச்சிடாதீங்க, அவங்கள மன்னிங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் தேவன் என்ன பண்ணுவார், நம்முடைய சிறையிருப்பை தேவன் என்ன பண்ணுவார். யோபு என்ன பண்ணா, யாருக்கா ஸ்நேகிதர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தான் தேவன் யாரோட சிறையிருப்பை தேவன் மாற்றினார், அவருடைய சிறைப்பை மாற்றினார். நம்ம மற்றவங்களுக்காக அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா, யோனா மாதிரி வயிற்றுக்குள்ளே உட்காந்துட்டு, மீனோட வயிற்றுல உட்காந்துட்டு எனக்கு மட்டும் என்னை மட்டும் காப்பாற்றுங்கன்னு விண்ணப்பம் பண்ணோன்னா தேவன் என்ன பண்ண மாட்டார், தேவன் அந்த ஜெபத்தை என்ன பண்ண மாட்டார், தேவன் கேட்க மாட்டார். ஆமென். அதை மாதிரி இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்குது. ஆகாப் வாசித்தோன்னா 1 ராஜாக்கள் 21, 27, 29 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21. 1 ராஜாக்கள் 21, 27 29. ஒன்று ராஜாக்கள் 21, 27. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலை படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். என்ன அப்படின்னா, இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்ன நடக்குது அப்படின்னா, நாபோத்தோட திராட்சை தோட்டத்துக்கு மேலே யாருக்கு ஆசை, ஆகாப்புக்கு ஆசை இருந்ததுனால என்ன பண்ணான், அந்த கீரை கொள்ளையாக என்ன பண்ணான், வாங்கி நம்ம என்ன பண்ணணும், அனுபவிக்கணும்னு யார் நினச்சா, ஆகாப்பு நினைக்கும் பொழுது என்ன பண்ணா, அவரோட மனைவி யார், எசபேல் என்ன பண்ணுறா, அவன் பிளான் பண்ணி என்ன பண்ணால் அதை வாங்க முடியுங்கிறதுனால என்னென்ன பிளான் உண்டோ அதெல்லாம் வாங்கி என்ன பண்ண நினச்சா. லாஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, யாருன்னு செத்தா, எசபேல் என்ன பண்ணிட்டா, செத்துட்டா. செத்ததுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னா, அவன் என்ன பண்ணுறான், ஆகாப் அந்த இடத்துல என்ன பண்ணுறான், அதாவது அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகி எலியாவுக்கு உண்டாயிற்று. எலியா என்ன பண்ணுறான், அங்கே போய் சொல்லும் பொழுது யார் மனம் திரும்புகிறா, ஆகாப் என்ன பண்ணுறான் அப்படின்னா 29, 22, 29 வாசித்தோம் அப்படின்னா, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா. என்ன பண்ணா, எலியாட்ட தேவன் என்ன பண்ணுறாரு, திஸ்பியனாகிய எலியாவை பார்த்து சொல்கிறார் தேவன், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டில் மேல் வர பண்ணுவேன் என்றார். தேவன் என்ன பண்ணுறாரு, அப்போதைக்கு என்ன பண்ணுறாரு, தேவன் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு மேலே வர வைத்திருக்கிற தீங்கை தேவன் என்ன பண்ணுறாரு, மாற்றார். எதனால், அவன் செஞ்சதை என்ன பண்ணுறான், தேவ சமூகத்தில் என்ன பண்ணுறான், மன்னிப்பு கேட்டு தாழ்த்துகிறபடினால தேவன் அந்த கிரியை பார்த்து தேவன் என்ன பண்ணுகிறார், அவனுக்கு வர இருக்கிற தீமையை தேவன் என்ன பண்ணுகிறார், அல்டர்னேட்டிவாக யாருக்கு மாற்றாரு, இப்போ வேண்டாப்போ குமாரர் காலத்தில் என்ன பண்ணிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு, விடுறாரு. அதே மாதிரி நம்ம வாசித்தோம் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாசிங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இளைய குமாரன் அந்த அப்பா என்ன பண்ணுறான், யாரை பார்க்குறான், தான் பையன் என்ன பண்ணிட்டான், மனம் திரும்பி வந்துட்டாங்கிறதுக்காக என்ன பண்ணுறான், அவன் எல்லாத்தையும் விற்றுட்டான், என்னென்ன உண்டு எல்லாத்தையும் விற்றுட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அப்பா நான் பண்ணது தப்புன்னு சொல்லி தான் தகப்பனிடத்துல ஓடி வரும்பொழுது அவன் என்ன பண்ணுறான், கட்டி அணைத்து முத்தமிட்டு என்ன பண்ணான், அவனுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன பண்ணுறாரு, விருந்து ஆயத்தம் பண்ணி அவனை என்ன பண்ணுறாரு, கனப்படுத்துறாரு அந்த இடத்துல. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு தெரியாமலோ தெரிந்தோ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்,
தவறுகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எதை தேவன் பார்க்கிறார் அப்படின்னா, நம்ம கொடுக்குற காணிக்கையை தேவன் பார்க்கல. பலியை காட்டிலும் தேவன் எதை பார்க்கிறார்? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரை நீர் புறக்கணியீர். அப்போ தேவன் எதை பார்க்கிறார்? நம்முடைய இருதயத்தை தேவன் என்ன பண்ணுறார்? பார்க்கிறார். வெளியே இருந்து பார்க்கும்போது ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்? இவன் இப்படி தான், இவன் இப்படி தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஈஸியாக என்ன பண்ணிடுவோம்? முடிவு பண்ணி கால்குலேட் பண்ணிடுவோம். ஆனால் தேவன் எதை பார்க்கிறார்? நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். அப்போ நம்முடைய கிரியைகளை மாற்றம் வரும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். தீமையே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சிருக்கலாம், இவங்க பண்ணதுனால என்னுடைய வாழ்க்கையில் சாபம் வந்திருக்கு, அவங்க இப்படி பண்ணதுனால நான் சாபத்தில் உட்காந்துருக்கேன், நான் ஆசீர்வாதம் இல்லாமல் சாபத்தில் உட்காந்துருக்கேன்னு நினைக்கலாம். ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் நம்ம தாழ்த்தும் பொழுது தேவன் என்ன பண்ணுகிறார்? சாபத்தை தேவன் என்ன பண்ணுறார்? ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். மெயினாக என்னென்னா, தேவன் எதை பார்க்குறார்? கிரியைகளை பார்த்து தான் தேவன் என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அழிவுகளை தேவன் என்ன பண்ணுவார்? தடுத்து நிறுத்துவார், மாற்றுவார். சாபத்தையும் தேவன் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.